துதிக்கிறையா. அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்தரே சோத்திரம், பரிசுத்த பிதாவானவரே, திருத்துவ தேவனே, மூவரி ஒருவராய் வந்தவரே, உண்மை போல ஒரு தெய்வம் இல்லையப்பா. அழுகுள்ளவரே, 10,000 சிறந்தவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாடல் வார்த்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த நேரத்தில் கூட துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வார்த்தை ஆறுதலா இருக்கட்டும். அதை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் சொன்னீங்க. அறியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா கிருபையை தான். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே. உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா, உலகாமல் என்னை காப்பவரே, நித்தம் என்னை நடத்துகிறே, உன் விருப்பம் நிறைவேற்றுவே. உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா, உறங்காமல் என்னை காப்பவரே, நித்தம் என்னை நடத்துகிறே, விருப்பம் நிறைவேற்றுவே. நான் அல்ல என் பலனல்ல, ஆவியினால் எல்லாமாகும். நான் அல்ல என் பலனல்ல, ஆவியினால் எல்லாமாகும். ஆவியினால் எல்லாமாகும். மகிழ்ச்சி நீதானையா, உறங்காமல் என்னை காத்தவரே, நித்தம் என்னை நடத்துகிறேன், உன் விருப்பம் நிறைவேற்றுகிறேன். பலவீனம் நீக்கினீரே, நீ பலவானாய் மாற்றினீரே. பலவீனம் நீக்கினீரே, என்னை பலவானாய் மாற்றினீரே, என்னை பலவானாய் மாற்றினீரே. உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா, உறங்காமல் என்னை காத்தவரே, நித்தம் என்னை நடத்துகிறே, உன் விருப்பம் நிறைவேற்றுவே. உன் சித்தம் செய்ய அவதாருமே, தேசம் உம்மை அறியணுமே. உம் சித்தம் செய்ய அருள் தாருமே, தேசம் உம்மை அறியணுமே, தேசம் உம்மை அறியணுமே. உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா, உறங்காமல் என்னை காத்தவரே, நித்தம் என்னை நடத்துகிறேன், உம் விருப்பம் சித்தேற்றுவே. சீயோன் குமாரதியே, மகிழ்ந்து களிகூரு. சீயோன் குமாரத்தியே, நீ மகிழ்ந்து களிகூரு. பெரிய காரியம் செய்வார், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா, உறங்காமல் என்னை காப்பவரே. உங்களை நினைக்கும் போது எங்களுக்கு மகிழ்ச்சி அப்பா. உறங்காமல் எங்களை பாதுகாக்கிற நித்தம் எங்களை நடத்துது. ஆமென். உம்முடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றணும் ஐயா. இதோ உங்களுக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே கிருபையை தரும்படியாக ஸ்தோத்திரம். எங்க பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் எல்லாம் நடப்பாங்க. ஆமென். அப்படியாக பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க, பலவீனத்தை நீக்கி போடுங்க, பலவானாய் மாற்றுங்க. நாம சொல்ல சொல்ல ஆண்டவரே பலவீனத்தை நீக்கி போட்டு பலவானாய் மாற்றுகிற தேவனை சித்தம் செய்ய எங்களுக்கு அருள்தால். தேசத்துள்ள மக்கள் அறியணையா, இயேசுவை அறியணையா. யூஷாலமான தூரமான அறியாத பிள்ளைகள் எங்கேயோ போய் எங்கேயாவது ஒரு சமாதானம் கிடைக்காதா என்று போகிற பிள்ளைகளுக்கு மனக்கண்கள் துறக்கப்பட முடியாது. சீயோன் குமாரத்தையே மகிழ்ந்து கழிப்போரு. அத்த நான் பெரிய காரியம் செய்வேன் என்று சொன்னீங்களையா. உங்களை துதித்து பாடும்போது அற்புத அதிசயங்கள் நடப்பாங்க.
பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில் செய்யப்படுவதாக என்று சொன்னார். பரலோகத்தில் எல்லாரும் துதித்து கொண்டிருக்கிறார். அப்படியாக இந்த பூமியில நம்ம துதிக்கும் போது தேவன் நமக்கு பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ நாம் ஜெபம் பண்ணுவோம். அந்த டிவி முன்பாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் விசேஷமா ஜெபிக்கிறேன். ஐயா, வருத்தத்தோடு கண்ணீரோடு கவலை இருந்தால் இப்போது எடுத்துக்கணும். அல்லேலூயா. வியாதியோ வறுமையோ நாசம் மோசமோ பட்டயமோ எதுவும் பிள்ளைகளை உண்மை விட்டு பிரிக்காதபடி பாதுகாத்துக்கணும். அறியாத ஜனங்கள் உண்மை அறியட்டும். ஆண்டவரே சொத்த கால்நடையா பார்க்குறாங்க ஐயா. ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா வெயில நின்று தரிசிக்கிறாங்க ஐயா. இயேசு உயிரோட இருக்கிறார் என்பதை அறிய மனக்கண்களை திறந்து விடுங்கள் ஐப்பா. எங்களோடு பேசின தெய்வமே, நம்ம மக்களோடு பேசுங்க, எங்க தேசத்து மக்களோடு பேசுங்க. இந்தியா முதல் எத்தியோப்பியா வரைக்கும் நான் ஆளுகை செய்வேன் சொன்னீங்க. அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமா ஜெபிக்கிறோம். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க தகப்பனே. ராஜா, இந்த உலகம் ஆண்டவரே சாசின் கையில இருக்குது ஐயா. ஆனால் உங்க கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளும் மீட்டெடுக்கும். கர்த்தரை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கீங்க. சந்தோஷத்தை இப்போது இந்த வீடுகளை கட்ட அவிழ்கிறோம். ஒரே அப்பா, இந்த வேலையை நாங்கள் கட்ட அழுகிறோம். அழுத்தத்தோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க முடியாது சொல்லியிருக்கேன். நான் இயேசு கிறிஸ்து வார்த்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். கடந்த வாரத்துல கொடுத்த வார்த்தை ஆண்டவரே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வாரத்துல இப்போது கொடுக்குற அந்த வார்த்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக தேவன் அனுகிரகம் செய்யுங்க. பரத்திலிருந்து கொடுங்க. நாசரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளே நாம் வேதத்தை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், தியானிக்கிறோம் என்று சொன்னாலே எதற்காகனா அதில் இருக்கிற நுணுக்கங்களை நம்ம அறிந்து செயல்பட வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் வாசிக்கிறேன், 4 அதிகாரம் வாசிக்கிறேன்னு. அவங்கள கேட்டிங்கன்னா என்ன வாசிச்சிங்க என்ன புரிஞ்சுன்னு தெரியாதுங்க. அப்படி இருக்கக்கூடாது. தியானிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், வார்த்தையை தியானிக்கணும். பாருங்க, கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், மனுஷன் அக்கிரமம் செய்ததுனால ஆண்டவர் என்ன நினைச்சாராம், மக்கள் எல்லாரையும் அழிக்கணும்னு நினைச்சார். அல்லேலூயா. ஆனாலும் அதுல பாத்தீங்கன்னா அதே மனுஷர்ல இருந்த ஒருத்தரை கொண்டு திரும்ப மனுஷர்ல உண்டாக்குனார். அல்லேலூயா. அது யாருன்னு கேட்டீங்கன்னா நோவா. ஆதியாகம புத்தகத்துல 6வது அதிகாரத்தை தான் நம்ம போன வாரம் கூட தியானிச்சோம். 1வது வசனத்துல இருந்து அதுல 8வது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நாமெல்லாம் அதுக்கு தாங்க கேட்கணும். ஏசப்பாட்ட நாம் ஜெபிக்கிற ஜெபமே அதுதான். அவர் பரிசுத்தர், நாம் எல்லாருமே பாவிகள் தான். மனுஷரா பிறந்த அனைத்து பேருமே பாவிகள் தான். பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் பொய்யன் அப்படின்னு தான் வசனம் சொல்லு. யாரா இருந்தாலும் சரி, படிச்சவங்களா இருக்கலாம், அல்லேலூயா, படிக்காதவங்களா இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், அழகுள்ளவர்களா இருக்கலாம், அழகில்லாதவர்களா இருக்கலாம், பதவியில இருக்கலாம், பதவி இல்லாம இருக்கலாம். எப்படியோ மனுஷனா பிறந்தாச்சுன்னா நம்ம அனைத்து பேரும் யாருன்னா பாவிகளா தான் இருக்கிறோம். இந்த உலகத்துல ஒரே ஒருத்தர் தான் பாவமே அறியாத தேவன். அது யாருன்னா ஏசப்பா ஒருத்தர் தான். நோவா கூட பாருங்க, அவனை கொண்டு மீண்டும் மனுஷர்களை சிருஷ்டித்தார், அவன் மூலமா வர்த்திக்க பண்ணினார். இப்ப நோவாவும் இறந்திருந்தான்னு வச்சுங்க, இன்னைக்கு மனுஷனே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப அவன் கண்ணில் என்ன கிடைச்சது? கர்த்தருடைய கண்ணில் அவனுக்கு என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. இன்னைக்கு நம்மளை கொண்டு, இயேசுவை ஏற்றுக்கொள்கிற நம்மை கொண்டு அநேக பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணணும்னு அவர் ஆசைப்படுறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அல்லேலூயா, தேவனை அறியாத பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணணும். அவருடைய களஞ்சியத்துல கொண்டு வந்து ஆத்துமாக்களை நாம சேர்க்கணும். இயேசுவை ரட்சகரை ஏற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? முற்படணும், செயல்படணும். அல்லேலூயா.
பாருங்க நோவா பார்த்தீங்கன்னா கண்கள் என்ன கிடைச்சுதான்? அவனுக்கு கிருபை கிடைச்சது. ஏன் கிடைச்சது? ஏன் அவனுக்கு மாத்திரம் கிடைச்சது? மற்றவங்களெல்லாம் அழிச்சாரு, ஏன் அவனுக்கு மாத்திரம் அந்த கிருபை கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வருஷம் 9வது வருஷத்துல பார்த்தீங்கன்னா நோவாவின் வம்ச வரலாறுன்னு சொல்லிட்டு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் எப்படி இருந்தானா, நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். எல்லாரும் தான் இருந்தாங்க, அவனும் தான் கூட இருந்தான். ஆனா எல்லாரையும் அழிச்சாரு, அவனை ஒண்டி அழிக்கல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நீதிமான்னா யார் தெரியுங்களா? கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் தான் நீதிமான். அல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவர்கள் கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறவன் தான் நீதிமான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமனாயிருந்தான், உண்மையா இருந்தான். ஆண்டவருக்கு எப்படி இருந்தா? உண்மையுள்ள ஆண்டு. 2 தான் நம்மகிட்ட கேட்கிறேன். என் விருப்பத்தை நீ நிறைவேற்றுறவனா இருக்கணும், 2வது உண்மையுள்ளவனா. 2 காரியம்தான். அவருடைய கண்களில் நமக்கு என்ன கிடைக்கும்? கிருபை கிடைச்சு. அல்லேலூயா. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். உத்தமனா மாத்திரம் இல்லை, தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். எப்பவும் தேவனோடு கூடவே இருந்தான். எப்பவும் தேவனை தியானிச்சு கொண்டே இருந்தான். தேவனை தூக்கி கொண்டே இருந்தான். தேவனை ஆராய்த்து கொண்டே இருந்தான். எந்த ஒரு சின்ன காரியம் செய்யினா கூட அவருக்கு தெரியாம செய்ய மாட்டான். அவரெல்லாம் சொல்லுவீங்க, வீட்டுக்கு யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, நம்ம செய்யற காரியம் எதுவாக இருந்தாலும் யாருக்கு தெரியணும்? ஏசப்பாவுக்கு தெரியும். சஞ்சரித்து கொண்டிருக்கு அவரோடு கூட. அல்லேலூயா. அவனுக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க. சேம், காம், யாபேத். 3 பிள்ளைங்க. அல்லேலூயா. 3 குமாரர்கள் இருந்தார். பூமியான தேவனுக்கு முன்பாக சீர்கிட்டதா இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அப்போ அழிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற காரியத்தை சொல்ற. இப்ப நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைச்சதுனால இப்ப யாருக்கு சேர்த்து கிருபை கிடைக்குது? அவனுடைய 3 பிள்ளைகளுக்கு சேர்ந்து கிடைக்குது. அல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு ஆள் குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம மூலமா நம்ம குடும்பமே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும், தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. இங்க இருந்தது யாரு? மற்றவங்களை பத்திலாம் சொல்ல. நோவா எப்படி இருந்தான்? நீதிமானும் உத்தமனா இருந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆனா அவனுக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க, 3 மகன்கள் இருந்தாங்க. அவர்கள் பேர் சேம், காம், யாபேத் என்னும் 3. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதுமா இருந்தது. பூமி கொடுமையால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. 12வது வசனம், மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், அவங்களை குறிச்சு வந்தது. அவர்களால் பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். பூமியோடு கூட என்ன செய்வேன்? அழித்து போடுவேன். பூமியும் சேர்ந்து அழிப்பேன். இல்லைங்களா? அவனை மனுஷனை ஒருத்த கூட நான் பூமியில வைக்க போறது இல்லை அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு? நோவா கிட்ட சொல்றாரு. நல்ல சொல்லுங்களா? சொல்லிட்டு, நீ கோப்பேறு மரத்தால் ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு. அவர் என்ன உண்டாக்க சொன்னார் தெரியுங்களா? பேழையை உண்டாக்கு, போட்டு. ஃபர்ஸ்ட் இந்த போட்டு. இன்னைக்கு பார்க்குற கப்பல்லாம் போகுது, நம்ம பார்க்குறோம், அதிசயமா பார்க்குறோம். கப்பலுக்கு அதிசயமான ஒரு காரியம் தானே அது. என்னங்க, தட்டையை கூட இல்லைங்க, கோன் டைப்ல இருக்குது. கீழே கோன் தான் கீழே இருக்குது. அல்லேலூயா. மேல் பருப்பு பார்த்தீங்கன்னா அகலமாகுது, சீர் பார்த்து கூறாகுது. அது என்னத்தான் எப்படிதான் போகுதுன்னே தெரியல. அது எப்படிதான் பேலன்ஸ்ல இருக்குதுன்னு தெரியல. அதுல அவ்வளோ கண்டெய்னர்ல ஏத்துறாங்க, அது மேல்ந்து போகுது. இப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஐடியா கொடுத்ததே யாரு தெரியுங்களா? ஏசப்பா தான். நல்ல தெரியல. ஃபர்ஸ்ட் போட்டை உருவாக்குனவரே அவர் தான். அல்லேலூயா. எப்படி நம்ம கப்பலோட்டிய தமிழ்னு சொல்றோமோ, அந்த மாதிரி கப்பலை உண்டாக்குறதுக்கு வழிமுறை காட்டினவரே ஏசுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்ம ஏசப்பா. அதை எப்படி செய்யணும், அது எப்படி ஜன்னல் வைக்கணும், அடித்தளம்,
டெக்குன்னுவாங்க அல்ல இல்லையா, கீழ்தலம் மேல்தலம் எல்லாம் எப்படி எப்படிலாம் உருவாக்கணும்னு சொல்றாரு. அந்த உருவாக்குற முறை தான் பைபிள். ஒரு எல்லாம் சொன்னீங்கன்னா அந்த பேழையை உருவாக்குறது எது தெரியுங்களா? பைபிள் தான். அந்த இயேசை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கிற பாருங்க. எதை கொண்டு சேர்க்கிறோம்னா பைபிளை வச்சுதான். அதான் பேழை. இயேசப்பா தாங்க பேழை. அவருக்குள்ள வந்துருங்க, எந்த அழிவு வந்தாலும் நீங்க அழிய மாட்டீங்க, நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. அல்லேலூயா. நான் முடிக்கிறேன் பாருங்க, 18வது வசனம் பாருங்க. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்தி ஒரு அக்ரிமெண்ட் போடுவேன். என்னன்னா, நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரன் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிங்கள். யார் யாரு? நோவா, அவனுடைய மனைவி, 3 மகன்கள், அவங்களுடைய அந்த 3 மகன்களுடைய மனைவிகள். மொத்தம் எத்தனை பேரு? 8 பேர் தான் அது உள்ள போறதுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? அதிகாரம் கொடுத்தார். அத்தனை பேருக்கு என்ன கிடைச்சது? கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைச்சிட்டு இவனை சாத்த சொல்லு. அந்த பேழைய மூடும்போது கூட அதுக்கு தாப்பால் போடுற அந்த பேழைக்குள்ள வேற யாரும் பூந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது என்ன செய்யறாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16வது வசனத்துல தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடி ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகள் உள்ளே பிரவேசித்தன. அப்போது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். வேற யாரால் திறக்க முடியாது. அவர் மூடிட்டாரா திறக்க முடியாது, அவர் திறந்துட்டா யாராலும் மூட முடியாது. அல்லேலூயா. நாம இன்றைக்கே ரட்சிப்போம். இதுவே அணுகிற காலம், இதுவே ரட்சணை நாள். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இப்பொழுதே அந்த பேழைக்குள்ள வந்துருங்க, ஏசப்பாக்குள்ள வந்துருங்க. உங்களுக்கு ஒரு அழிவு வர ஜெபம் பண்ணுவோமா? அன்பான தேவரே, அருமையான ரட்சகரே, நீ தானையா பேழை. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்களிலே எப்படி நோவாக்கு கிருபை கிடைத்து அவங்க 8 பேருக்கு கிருபை கிடைச்சு அது உள்ள பாதுகாக்கப்பட்டாங்களோ, அதே போல உண்மை அறியாத பிள்ளைகளுக்கு உமது கண்களிலே கிருபை கிடைக்கும்படியாய், உண்மை அறிகிற அறிவை அவர்களுக்கு கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியாருடைய ஒத்தாசுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.